Hey, hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கார்த்திகா. இட்ஸ் சண்டே நைட். இந்த vlog வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி வந்து நானும் மகியும் கொடைக்கானல் கிளம்பிட்டோம். ஸோ திடீர்னு பிளான் பண்ணி நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். நைட்டு வந்து 9 வந்து பஸ் போட்டிருக்கோம் சண்டே நைட். ஸோ இன்றைக்கி நைட்டு ஏறிட்டோன்னா மார்னிங் வந்து 7:30 அந்த மாதிரி வந்து ரீச் ஆகுமோ கொடைக்கானலுக்கு. ட்ராவலுன்ற ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். நான் கூட ஸ்டார்டிங்கில் பயந்தேன், எப்படிலாம் அந்த டேர்னிங்காக இருக்கும்ல, ஸோ அங்கெல்லாம் எப்படி ஓட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் சேஃப் அண்ட் செக்யூராக எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி ஊருக்கு போகிறதெல்லாம் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டுருந்தேன். ஸோ அப்போ போனது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் வந்து பஸ்ஸில் இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஸ்லீப்பரில் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரைவசியாக இருக்கும். தூங்குறதுக்காக தான் ஸ்லீப்பரே நான் புக் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு தூக்கமே வரல. எப்படா வந்து போய் ரீச் ஆகிட்டு நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். எனக்கு எப்போ ட்ராவல் பண்ணாலுமே அந்த பிளேஸுக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும். ஸோ அதனால் எனக்கு வந்து தூக்கமே வரல. நான் வந்து எப்படா வந்து மார்னிங் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து ரீச் ஆகிட்டோம். எல்லா பஸ்ஸுமே வந்து கிளாம்பாக்கம் வந்துட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். ஸோ வந்து நான் நிறைய வாட்டி வெளியில் காமிச்சிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே நானே இப்போ தான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கும் அப்படியே காட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் எடுத்தேன். ரெண்டு மணிக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பிரேக்குக்கு. நான் வந்து இறங்கவே இல்லை. எதுக்கு வந்தோடனே தெரியாமல் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. ஃபைனலி 12 hours ட்ராவலுக்கு அப்புறமா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம எந்த ட்ராவல்ஸில் வந்தாலுமே அவங்களே வந்து ஓனாக வந்து ஒரு டாக்ஸி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இறங்குனதுமே வந்து நம்மக்கிட்ட ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க நம்மளை வந்து ஹோட்டலில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் அந்த ட்ராவலில் வந்து நாங்கள் ஒரு பேக்கேஜ் வந்து பேசியிருந்தோம். ஸோ அவங்களே வந்து ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒரு 3 daysக்கு நம்ம இந்த ஹோட்டலில் தான் தங்க போகிறோம். நமக்கு வந்து செக்இன் பண்ணுறதுக்கு இன்னும் 2 hours டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இங்கே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஹோட்டல் போயிட்டு செக்இன் ப்ராசஸ் பண்ண போகிறோம். I'm so beautiful. இந்த ஹோட்டல் வந்து நிஜமாவே சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு மெயின் பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ இது ஒரு 3 star ஹோட்டல், தி ஹேம்யூஸ். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணலாம். நிஜமாவே சூப்பராக இருந்தது. கைண்டாக இருந்தாங்க. கஸ்டமர் கேர் எல்லாமே செமையாக பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னல பஸ் ஸ்டாப் அதுதான் கொடைக்கானலோட மெயின் பஸ் ஸ்டாப் இது தான். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஈஸியாக எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் மெயின் பிளேஸ்லேயே வந்து புக் பண்ணிட்டோம். பக்கத்துலேயே வந்து நிறைய ஹோட்டலில் இருக்குது. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரெக்கிங் போகிறோம். அதுக்கு தான் வந்து ஷூ போட்டுருக்கேன்.
டே 1 வந்து ட்ரக்கிங். ஏன்னா நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கோம். ஸோ நம்மளால் நல்லா நடக்க முடியும், நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அதனால நான் வந்து ட்ரக்கிங் சூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ஷூ வியர் பண்ணிக்கோங்க மஸ்ட்டு. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ தனியாக வந்திருக்கீங்க, ஆர் கப்புள்ஸாக இருக்கீங்க, எப்படி போகிறதுன்னு தெரியல, எங்களுக்கு பிளேஸ்லாம் அவ்வளோவா தெரியாது அப்படின்னா கவலையே படாதீங்க. அவுட் சைட் வந்துட்டு நிறைய டாக்ஸி இருக்கும். ஸோ அவங்களே வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து ஹோட்டல்லே விட்டுருவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஒன்று கொடைக்கானல்ல, இன்னொன்று வந்து ஃப்ரான்ஸில். இந்த சர்ச்சில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து 10 மணி மாதா பார்க்கலாம். ஆமாம், இங்கேருந்து தெரியுது. இங்கே வந்து ஆகஸ்ட் 14, 15 ஃபெஸ்டிவல் நடக்கும். கொடைக்கானல்லே பெரிய ஃபெஸ்டிவல்னா இதுதான். ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அந்த மாதிரி இல்லாமல் ஹோல் கொடைக்கானலே சேர்ந்து கொண்டு வரும். ரொம்ப கிராண்டாக இருக்கும். பழைய சிவாஜி கணேசன் படத்தில் தேவனே என்னை பாருங்கள் ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டுக்கு நான் இங்கே ஷூட் பண்ணேன். ட்ரக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த சர்ச் வந்து காட்டியிருந்தாங்க. இது வந்து 150 இயர்ஸ் ஓல்டு சர்ச். நம்ம ரோட்லேருந்து பார்த்தாலே மாதா தெரியும். பட் உங்களுக்கு ஃபோனுன்றனால தெரியாது. நான் இப்போ பக்கத்தில் போய் காட்டுறேன். சர்ச்சிலேருந்து கிளம்பி நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். இந்த டாக்ஸி அண்ணா வந்து வெறும் டிரைவராக மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த பிளேஸ் போனாலுமே அதை பற்றின ஹிஸ்ட்ரியை வந்து எங்களுக்கு சொல்லிவிட்டு கைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை ட்ராப் பண்ணாங்க. ஸோ இந்த அண்ணாவோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வந்து தரேன். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்தப்போ இந்த சைடு ட்ரெக்கிங் மாதிரி கூப்பிட்டு போனாங்க. தண்ணி ஓடுற இடத்துல, பாறையாக இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் காலை வைக்கணும். ஏன்னா எப்போ வேணால் நம்மளுக்கு வந்து வலிக்கி விட்டுரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாண்டில் வந்து காலை வச்சு போகணும். வெல்கம் டு வட்டக்கனல் ஃபால்ஸ். தென்கிழக்கு தீயின் செட்டு செம்பருத்தி பூ முட்டு செல்லம் கொஞ்சதே தாலாட்ட. ஆக்சுவலாக இப்போ தான் உண்மையான ட்ரக்கிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 130 hours வந்து நடக்கணும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப 130 hours ஆகும் வர்றதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 3 hours நம்ம வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நாங்கள் நடக்க ஆரம்பித்து ஒரு 1/2 hour கழித்து இந்த பிளேஸ் வரும். இங்கே மட்டும்தான் டாய்லெட் இருக்கும். ஸோ வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. இது விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப நீங்கள் வரும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நாங்கள் போன வழியிலாமே இப்படி தான் இருந்தது. நம்ம கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் அவ்வளோதான் காலி. நம்ம கால் வந்து சுளுக்காயிடும். ஸோ நம்ம ஃபுட் பிரிண்ட்லாம் வந்து பார்த்து தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து மவுண்டைன் வியூ. இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா ஃபுல் மிஸ்ட்டு தான். இங்கே பக்கத்துலேயே வந்து நிறைய ஷாப்லாம் வச்சுருப்பாங்க போகிற வழியில். ஒரு 5 minutesக்கு ஒரு ஷாப்பு, 2 minutesக்கு ஒரு ஷாப்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு பேஷன் ஃப்ரூட் வாங்கியிருந்தோம். இது வந்து 20 rupees ஒரு ஃப்ரூட்டு. ஸோ அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்லாம். அதை நினைச்சே நீ கொண்டாடு.
பசி மறக்கும் நாள் பிறக்கும் வலி மறந்தே நீ கூத்தாடு பனங்கருக்கும் பால் சுரக்கும் அதை நினைச்சே நீ வரவளே பசி மறக்கும் நாள் பிறக்கும் வலி மறந்தே நீ வரவளே பனங்கருக்கும் பால் சுரக்கும் வலி மறந்தே நீ கூத்தாடு. சும்மா இருக்க பிளேஸே நான் வந்து அவ்வளோ வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எடுப்பேன். இந்த மாதிரி பிளேஸ்னால் சொல்லவா வேணும். நான் விலாகுக்கு ஷார்ட்ஸு ஃபோட்டோஸ் அப்படி சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபைனலி ஐ மேட் இட். கஷ்டப்பட்டு நான் நடந்து வந்தது இதை பார்க்குறதுக்காக தான். டால்ஃபின் நோஸ். ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியல, பக்கத்தில் போனதும் பயங்கரமாக பயமாயிடுச்சு. இதுக்கப்புறமும் ஒரு ஸ்பாட் இருக்குது, எக்கோ பாயிண்ட். அதாவது ராம் படத்தில் வந்து ஜீவா உட்காந்துருப்பாங்கல்ல, ராம் பாறைன்னு சொல்லிட்டு அது. ஆனால் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நாட் அலவுட். மகி வந்து போயிருக்காங்க முன்னாடி. அப்போ வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. நான் இருந்ததுன்னு அதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து எப்படா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்பீடாக வந்தாச்சு. பட் போகும்போது வந்து நாக்கு தள்ளிடுச்சு. அந்தளவுக்கு வந்து டயர்டாயிருச்சு. ஆனால் ஒர்த்து. நம்ம வந்து இவ்வளோ தூரம் ட்ரக் பண்ணி வந்து அந்த மிஸ்ட்டில் வந்து அங்கே நிற்கும் போது சூப்பராக இருந்தது நிஜமாவே. ஒரு வழியாக ட்ரக்கிங் முடிச்சுட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம். பயங்கர குளிர்லையும் அவ்வளோ வேர்க்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு பாடி. இந்த வ்ளாக் பார்த்துட்ருக்க நீங்கள் ட்ரக்கிங் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே வந்து ஹனி அப்புறம் சாக்லேட்ஸு ஸ்பைஸு இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக கிடைக்கும், குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் நான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹிடன் பிளேஸ் தான் சொல்ல போகிறேன். சூப்பரான ஒரு பிரியாணி கடை, ஹோட்டல் இம்ரான் பிரியாணி. இது வந்து நாங்கள் தங்கியிருக்க ஹேம்யூஸ்லேருந்து லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா இந்த ஹோட்டல் வரும். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம உள்ளே போனோன்னா ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க. பட் டேஸ்ட் வந்து வேறு லெவல். நிஜமாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ஸோ ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இன்றைக்கி பிளான் அவ்வளோதான். பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து டின்னர் அப்போ மீட் பண்ணுறேன். பாய். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லே வந்து ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து தாய் அண்ட் சைனீஸ் ஃபுட் தான் ஸ்பெஷல். இன்றைக்கி நைட் ட்ரை பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணி வந்தாச்சு.
ஸோ அவ்வளோதான், இந்த vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். டே 2ல் நான் வந்து என்னெல்லாம் பண்ணோம், எங்கெல்லாம் போகணுன்ற vlog வந்து நெக்ஸ்ட் vlogல போடுறேன். ஸோ ஸ்டே டியூன், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.